Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra unit exercise 3 11th sum. A boat takes 1.6 hours longer to go 36 kilometers of a river than down the river. If the speed of the water current is 4 km per hour, what's the speed of the boat in still water? So என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு போட் வந்து லாங்கர், அதாவது ஒரு போட் இப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து ரிவர் வந்து டைப் இருக்குன்னா அப்பே ரிவர் அண்ட் டவுன் ரிவர், அதாவது வந்து இந்த மாதிரி போகுது ஒரு ரிவர். ஸோ இந்த ஒரு சப்டி எப்படி போயிட்டே இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அப்படி எப்படி இருக்குன்னு அந்த ரிவர் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இது வந்து எப்படி இருக்குதுன்னா 36 கிலோமீட்டர் கரெக்டாக. இது வந்து உங்களுக்கு 36 கிலோமீட்டர். இது வந்து டயக்ராம் வரைய தேவையில்லை, நான் ஜஸ்ட் சொல்கிறேன். 36 கிலோமீட்டர் இருக்குது இந்த ரிவர். 36 கிலோமீட்டர் கொஞ்சம் அப்பா அந்த ஸ்லாண்டிங்காக இருக்குது, ஸ்லாண்டிங் ஷேப். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் ஷேப்பாக இருக்குது. ஸோ கரெக்டாக 1.6 ஹவர்ஸ் எடுக்கும். இந்த 36 கிலோமீட்டர்ஸ் வந்து மேலோட்டு போகணும்னா டவுன் த ரிவர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள். கீழே இறங்கியது இப்படி இருக்கும். அது அழகாக ரிவர் கரண்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே கீழே இறங்கிடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிடும். பட் மேலே ஏறியது கொஞ்சம் கடினம், நம்மளே தெரிஞ்சது தான். 36 கிலோமீட்டர்ஸ் இப்படி ரிவரில் டவுன் த ரிவர் ஸ்பீடை கம்பேர், அதாவது மேலேருந்து கீழே வரதை கம்பேர் பண்ணும் பொழுது கீழேருந்து மேலே போகிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் 1.6 ஹவர்ஸ் லாங்கர் எடுக்குது, அதாவது அவ்வளோ நேரம் கூட எடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் கரண்ட்டோட ஸ்பீடு வந்து 4 km/h. வாட்டர் கரண்ட் ஸ்பீடாக வேறு ஒன்றும் வேறு. நம்ம ஆறு அடிச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா, ஸ்பீடு அதுதான். இட்ஸ் கால்டு வாட்டர் கரண்ட் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் ஸ்டில் வாட்டர். ஸோ வாட்டரில் அது என்ன ஸ்பீடில் இருக்கும், அதாவது வந்து நம்ம வந்து வாட்டரில் இருக்கும்போது என்ன ஸ்பீடாக இருந்திருக்கும்னு உள்ளது கேட்டிருப்பாங்க. அப்போ தானே அது வந்து கரெக்டாக 1.6 ஹவர்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக மேலே போகும், ஒரு ஸ்பீடில் தான் அது போயிட்டுருக்கும். அப்போ மேலே இருக்கும்போது அதோடைய இது வந்து கொஞ்சம் அடிக்கும், இழுக்கு தள்ளலாம் இங்கே போட்ட கீழே. அப்போ அது கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ அப்படினால தான் 1.6 ஹவர்ஸ் அடிக்கிறது. லேட்டராக டவுன் த ரிவர் வந்து அது இந்த ஆற்றுவே கூட்டிகிட்டு வந்துடும், அதாவது நம்ம வாட்டர் கரண்ட்டே கூட்டிகிட்டு வந்துடும். பட் ஸ்டில்ல வாட்டரில் வந்து நார்மலாக தான் இருக்கும் அது. ஸோ அது அந்த எவ்வளோ ஸ்பீடை தான் ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீடை நீங்கள் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லெட் த ஸ்பீட் ஃபார் த போர்டு எழுதிக்கங்க. லெட் த ஸ்பீட் ஆஃப் த போர்டு the speed of the boat in still water be x ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. தட்ஸ் going to be x. அப்படி வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், இங்கே ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த அப்ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த அப்ஸ்ட்ரீம் உங்களுக்கு தேவை. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டரில் இருக்கும்போது எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரியணுன்றது. அதாவது நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரிவர் போகுதுன்னா ஸ்லாண்டிங்கில் எப்படி ஏறுதுன்னா இதில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு போய்ட்டுருக்கும். ஸோ அதோட இந்த வாட்டர் கரண்ட் ஸ்பீடு கொஞ்சம் வந்து குறைக்கலாம், அந்த ஸ்பீடை குறைக்கலாம் அல்லது கூட்டலாம், அப்படி தான் இருக்கும். இப்போ கீழே வருதுன்னா ஸ்பீடை கூட்டம் ஆச்சுலாம், கீழே அது வந்து ஸ்பீடாக வந்துடும். இப்போ நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணிட்டுருக்கீங்க, சைக்கிளிங் பண்ணி மலையிலேருந்து கீழே வரும்போது ரொம்ப நீங்கள் சவுட்டே தேவையில்லை. இஸ் கரெக்ட், சவுட்டே தேவையில்லை, ஃபாஸ்ட்டாக கீழே வந்துடலாம். இதே மேலே ஏறும்போது எப்படி இருக்கும், ரொம்ப கடினப்பட்டு தான் வரணும், அதாவது நம்ம சவுட்டி நல்லா போஸ் கொடுத்து சவுட்டி தான் வரணும். ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதாவது அதனால் அதே போல் தான் போட்டுக்கு வந்து நம்ம வந்து போட்டு, அதாவது போட்னா வேறு போட்டில் மிஷின் போட்டு கிடையாது, இது வந்து நம்ம நார்மல் போட்டு, மோட்டரில் நார்மலாக விடக்கூடிய போட்டு. ஸோ ஏதோ ஒரு போட்டு அவ்வளோதான். ஸோ அது வந்து மேலே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நம்ம கொஞ்சம் ஒரு டெல்லி எடுத்து போகணும். நான் சாதாரண போட்டாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது சாதாரண போட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப தள்ளி எடுத்து வச்சு டெல்ல மாட்டோம். இது கீழே என்னாச்சும் இந்த ஆறை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு விட்டுரும் நம்மளை. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது நம்ம மேலே போகும்போது வந்து ஸ்பீடு குறையும், போட்டு ஸ்பீடு குறையும், கீழே வரும்போது ஸ்பீடு கூடும். ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம், மைனஸ் ஸ்பீடு ஸ்டில் வாட்டர் லேக் ஸ்பீடோடு என்ன வாட்டர் கரண்ட்டு ஸ்பீடு வந்து குறைக்கும். இதை போட்டோட ஸ்பீடு என்ன செய்யும், குறைக்கும். அவ்வளோதான், அதுதான் இந்த ஃபார்முலா. ஸ்பீடு இன் ஸ்டில் வாட்டர் மைனஸ் வாட்டர் கரண்ட், அதான் ஸ்பீட் ஆஃப் த அப்ஸ்ட்ரீம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்பீட் ஆஃப் த ஸ்டில் வாட்டர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம், அதுக்கு அச்சீவ் பண்ணியிருந்தோம். வாட்டர் கரண்ட் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 km, எக்ஸ் மைனஸ் 4, அவ்வளோதான். அது ஸ்பீட் ஆஃப் த அப் ஸ்ட்ரீம் இதுதான். இதே மாதிரி தான் ஸ்பீட் ஆஃப் த டவுன் ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த டவுன் ஸ்ட்ரீம் என்னவாக இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னவாக இருக்கும், ஸ்பீடாக இன் ஸ்டில் வாட்டரில் போகிற ஸ்பீடை விட 4 km 4க்கு வந்து கூடுதலாக தான் இருக்கும். அதாவது இது வந்து ஸ்பீடாகவே வந்துடும். ஸோ வாட்டர் கரண்ட் ஸ்பீடு நம்மளை ஸ்பீட் தான் பண்ணும் கீழோட வரும்போது. பட் மேலே போகும்போது அது நம்மளை நெகட்டிவ் ஆப்போசிட் இந்த மாதிரி வரும். நம்ம இப்படி போயிட்டுருக்கோன்னா அது வந்து இங்கே தள்ள நம்ம பார்க்கும், அதாவது நம்ம ஸ்பீடை குறைக்க தான் பார்க்கும் அது. பட் நம்ம கீழே வரோன்னா அதே நம்மளை கீழே அழகாக கொண்டு விட்டுரும் ஸ்பீடாக.
அதனால தான் ப்ளஸ் இருக்குது. இதுக்கு அதனால தான் மைனஸ். நம்ம அதுக்கு அப்ஸ்ட்ரீம் மேலே போகும்போது இது எதிர் நீச்சல் போட்டு போகிறது மாதிரி. இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் கரண்ட் வந்து கொஞ்சம் நம்மளே கொண்டு விட்டுறாலாம் டவுன் ஸ்ட்ரீமில் கீழே தானே வரும். நான் சைக்கிளிங் வச்சு சொன்ன எக்ஸாம்பிள் போல வச்சு பார்த்துக்கோங்க. சிடி எக்ஸ் ப்ளஸ் 4 அவ்வளோதான். இப்போ டைம் இதுக்கு எவ்வளோ தேவை? டைம் எதாவது ஒன்று தெரியும் நம்மள மேலே. இது டிஸ்டன்ஸ் என்னது? ஸ்பீட் இன்ட்டு டைம். இஸ் ஐம் கரெக்ட்? டிஸ்டன்ஸ் வந்து என்னது உங்களுக்கு? ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ டைம் என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ அப்போ நம்மளுக்கு டைம் தெரியணும். ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 36 கிலோமீட்டர் அதான் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ரெண்டுமே காமன் தான். ஆரோட டிஸ்டன்ஸ் வந்து மாறாது, அது கான்ஸ்டன்ட் மாதிரி இப்படி எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 36. அப்போ டைம் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் ஜார்னியோட டைம் தான் எதடி கூடுதலாகும்? டவுன் ஸ்ட்ரீம் ஜார்னியோட கூடுதலாக இருக்கும். அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போட் டைம்ஸ் 1.6 longer to go up 36 kilometers up a river. மேலோட்டு போக டைம் தான் 1.6 hours கூட எடுக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? டவுனுக்குள்ளே தான் நீங்கள் 1.6 ஆட் பண்ணணும். நாட் அப்பு ஆட் பண்ணால் டவுனுக்கு வந்து கூடிடும். அதாவது இப்போ உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குதுன்னா இங்கே என்ன ஒரு 2x இருக்குது, சும்மா எக்ஸாம்பிளுக்கு. அப்போது உங்களுக்கு எது கூடுதல்ன்றீங்க? இதை பார்த்து உங்களுக்கு எது கூடுதல்னு தோணும்? இதுதான் கூடுதல் தோணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 4 இல்லைன்னா பாருங்களேன், நான் நார்மலாகவே செய்தானே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x. ஸோ அப்போ என்ன சொல்லுவீங்க? எக்ஸு கூட இது வந்து டபுள், ஒன்றுக்கு டபுள். அப்போ ஏதோ ஒரு எக்ஸுக்கு வந்து என்னது $2x. அப்போ இதுதான் கூடுதல்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படி கூடுதல் வர்றது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து 36 கிலோமீட்டர்ஸ் இந்த 1.6 hours வந்து எதுக்கு கூடுதலாக இருக்கும்? அப்போது டவுன் த ரிவருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குறைஞ்ச ஸ்பீடாக இருக்கும். ஆனால் டவுன் த ஸ்பீடில் டக்குனு கீழே வந்துடலாம். நல்லா இதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கி சைக்கிளிங் பார்க்கும்போது மேலேருந்து கீழேருந்து வர்றீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே வந்துடுங்க. இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் மேலே தான் இருந்துச்சு, அரௌண்ட் 15 to 20 மினிட்ஸுக்கு 15 மினிட்ஸுக்கு உள்ளாடியே வந்துடுவீங்க. பட் இதே அந்த யார் நீங்கள் மலையில் சைக்கிள் வச்சுட்டு யாருன்னு என்ன பண்ணணும்? நிறைய நேரம் எடுக்கும். அரௌண்ட் 45 to 50 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் அதுதான் டைம் கூடுதல். அப்போ இங்கே என்னது? அந்த ஒரு லாங்கர் தான் டைம் கூடுதல். அப்போ நம்மள அப்ஸ்ட்ரீம் டைம் தான் கூடும். அப்ஸ்ட்ரீம் டைம் இது குடிச்சிட்டே கொடுத்துட்டாங்க. அது வந்து அந்த அப்பே ரிவரில் தான் டைம் கூடுதல் 1.6 hours லாங்கராக எடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததால டவுன் த ரிவரில் நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் அப்பர் ரிவர் வந்து கூடுதலாக அடையும். ஸோ யூ குட் ஆட் 1.6 hours எதில்? டவுன் ஸ்ட்ரீம் ஜார்னி தான் ஆட் பண்ணும். ஸோ டைம் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ஜார்னி ப்ளஸ் 1.6 hours சொல்லிட்டு போடணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ டைமுக்கு தான் எனக்கு தெரியும். டைம் என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்குமே காமன் தான். ஸோ அப்போ என்ன போட்டுக்கலாம்? ரெண்டுத்துக்கு இங்கே பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு. டைம் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் ஜார்னி வந்து என்னது? ரெண்டுத்துக்கு பை டிஸ்டன்ஸ் 36. ஸோ 36 பை இது நம்ம அப்ஸ்ட்ரீம் ஜார்னிக்கான நம்ம ஸ்பீடை பார்த்தோம்ல, அது என்னது? இதுதான் h-4 அவ்வளோதான் ஸ்பீடு. அது இஸ் ஈக்குவல் டு 36 பை டவுன் ஸ்பீடு h+4 ப்ளஸ் 1.6. இஸ் ஐம் கரெக்ட்? ஸோ இப்படி தான் போடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இது இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் இந்த டேர்ம். ஏன்னா 1.6 நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொண்டு வந்து செய்யலாம். ஸோ 36 பை h-4 h-4 is minus 36 by h+4 is equal to 1.6. I need to take LCM h-4 into h+4. So you need to take LCM 36 into h+4 minus 36 into h-4. It's nothing but. ஸோ இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 36 காமனாக எடுக்க போகிறேன். ஸோ ஐம் ரைட் 36 காமனாக எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? 36 வெளியே போயிடும். ஏன்னா நம்ம இங்கே வச்சே காமனாக எடுத்துக்கலாம் 36. பாருங்களேன், 1/x-4 minus 1/h+4 அவ்வளோதான். அப்போ இது மல்டிப்ளை ஆகும் h+4 மைனஸ் அதுதான். அதான் இங்கே 36 ஆக்சுவலாக நான் காமனாக எடுக்காமல் போட்டிருக்கேன். ஸோ 36 காமனாக எடுத்தால் என்ன நடக்கும்? இந்த மாதிரி வந்துடும். h-4 இங்கே எழுதிக்கிறேன். இவ்வளோ 36 ஆக்சுவலாக என்ன ஆகிட்டு வெளியே வந்துட்டு. ஸோ அப்போ 1/h+4 1h+4 மைனஸ் ஆஃப் h-4. ஸோ கீழே வந்து நம்மளுக்கு எல்சிஎம் h-4 into h+4 அவ்வளோதான்.
ஸ்டெப் புரிஞ்சிருக்கணும் எனக்கு. இந்த ஸ்டெப் இந்த 36 காமன் எடுத்துக்காங்க. தென் இதை வந்து இங்கே எல்சிஎம் எடுத்துக்காது. அதாவது இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். கீழே வந்து அப்படியே மல்டிப்ளை ஆயிரும். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன் 36 அப்படியே சேர்த்து மல்டிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 36 காமன் எடுத்தது அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது எழுதிக்கங்க. இப்போ பாருங்கள், இப்போ அந்த மைனஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போயிருங்க. மேலே நியூமரேட்டரில் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. This is 1.6, sorry, 36. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இந்த x கேன்சல் ஆகிருக்கு, மேலே 8 ஆகிடும். ஸோ 36 8 பை இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க. இது என்னது உங்களுக்கு a ப்ளஸ் பி, a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி. இஸ் ஐம் ரைட், யூ நீட் டு ரைட் x ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர், தட் இஸ் 16. இது சொல்லிட்டு இங்கே என்ன ஆகும் 1.6 ஆகிடும். ஸோ அப்போ 36 ஆச்சுல அங்கே போய் டிவைட் ஆகும். ஸோ 36 அங்கே போய் டிவைட் ஆகும். முன்னாடி 36 8 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 36 இன்ட்டு 8 48, 3 6 are 24 plus 4 28. So 288. So 288 by x square minus 16 is equal to 1.6. இது இங்கே கொண்டு வந்துருங்க, இது இங்கே கொண்டு போங்க. x square minus 16. So x square minus 16 is equal to 288 by 1.6. So x square minus 16 is equal to என்ன நடக்கும்னா you got to divide this. 288 divided by 1.6 சொல்லிட்டு வரும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 180 அப்படின்னு சொல்லிட்டு வருது. டவுட்னாச்சுன்னா இதை நீங்கள் 10 into 10 அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2880 by 116. நான் செகண்ட் டே வில்லேஜ் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 180 கிடைக்குது. ஸோ இப்போ எச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ இந்த 180 நான் என்ன பண்ணுறேன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொண்டு வரேன். இல்லைனா நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம், அப்படி கொண்டு போய் செய்யலாம். எச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 192. 16 கொண்டு போங்க, அது 12 16 ஆட் ஆயிரும். ஸோ 182. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 182. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 196, சாரி 196. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்ன நடக்கும்னா ரூட் ஆஃப் 196, தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. நம்மளுக்கு இதோ ஸ்பீடு, அப்போ இது பாசிட்டிவ் வருமா, பாசிட்டிவ் மட்டும் தான் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. அப்போ பாசிட்டிவ். ஸோ த ஸ்பீட் ஆஃப் த போர்ட் இன் ஸ்டில் வாட்டர் எக்ஸ் அதானே கொஸ்டின், நம்ம கொஸ்டினை தான் எக்ஸ் எடுத்துடணும். இஸ் 14 km/h. அவ்வளோதான் சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்ச வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.